குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை கொடுத்தாலும் மிக அருமையாக இருக்கும். நம் சுவையான பிரெட் பக்கோடா செய்வதற்கு 5 ஸ்லைஸ் பிரெட், பொடியாக நறுக்கிய பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, இஞ்சியை பொடியாக நறுக்கி எடுத்துவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பிரெட் பக்கோடா செய்வதற்கு பிரெட்டை சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்துவிடலாம். இந்த அளவு சிறு துண்டுகளாக நறுக்கினால்தான் நாம் மிக்ஸ் செய்யும் பொழுது எளிதாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஒரு வாயகன்ற பாத்திரத்தில் பிரெட் துண்டுகளை சேர்த்து விடலாம். நம் பிரெட் துண்டுகளுடன் பொடியாக நறுக்கிய இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து விடலாம். 1/2 ஸ்பூன் தனி வத்தல் பொடி சேர்த்து விடலாம். 1/2 ஸ்பூன் குழம்பு மசால் பொடி சேர்த்து விடலாம். தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்து விடலாம். பொடியாக நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம். வெங்காயம் அதிகமாக சேர்த்தால்தான் பக்கோடா அதிக சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதனுடன் பொடியாக நறுக்கிய கறிவேப்பிலை, கொத்தமல்லி இலை சேர்த்து விடலாம். இவை அனைத்தையும் நன்றாக மிக்ஸ் செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் தண்ணீர் சேர்க்காமல் மிக்ஸ் செய்தால்தான் சரியான பதமாக வரும். வெங்காயத்தில் உள்ள ஈரத்தன்மையே சரியாக வரும். இந்த அளவு நன்றாக மிக்ஸ் செய்த பின் சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு சிறு சிறு உருண்டைகளாக உருட்டினால் பக்கோடா கிறிஸ்பியாக அருமையாக வரும். இந்த அளவு உருண்டைகள் போட்ட பின் எண்ணெயில் பொரித்து எடுத்து விடலாம். எண்ணெய் நன்றாக சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வைத்து பொரித்து எடுத்து விடலாம். நாம் வெங்காயம் அதிகம் சேர்த்ததால் மொறுமொறுப்பாக அருமையாக வரும். இந்த பிரெட் பக்கோடாவிற்கு நம் கார்ன்ஃப்ளவர், மைதா எதுவும் சேர்க்க தேவையில்லை. 5 ஸ்லைஸ் பிரெட் இருந்தால் அருமையாக செய்து விடலாம். இந்த அளவு நன்றாக வெந்து வந்தால்தான் மொறுமொறுப்பாக அருமையாக இருக்கும். நாம் அனைத்து உருண்டைகளையும் பொரித்து எடுத்து விடலாம். எண்ணெய் சூடான பின் போட்டால்தான் உதிராமல் அருமையாக வரும். மொறுமொறு பிரெட் பக்கோடா அருமையாக ரெடி. இந்த சுவையான பிரெட் பக்கோடாவுடன் டொமேட்டோ கெச்சப் வைத்து கொடுத்தால் வீட்டில் உள்ள அனைவரும் விரும்பி சாப்பிடுவார்கள். குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை கொடுத்தாலும் மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான இந்த பிரெட் பக்கோடாவை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.